You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்க என் ஆண்டவர் இயேசு பாராட்டின தயவுக்காக தேவனை துதிக்கிறேன். கடந்த சில வாரங்களாக ஒரு தலைப்பின் அடிப்படையில் 5 அல்லது 6 செய்திகளை 10 நிமிடங்கள் உங்களுக்கு சொன்ன நீங்கள் கேட்ட காரியங்கள் நினைவுக்கு இருக்கும். எனவே இந்த நாளிலும் ஒரு தலைப்பின் அடிப்படையில் ஒரு தொடர்ச்சியாய் 6 செய்திகளை கொடுக்க விரும்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீங்கள் படித்தீர்களானால், கேட்டீர்களானால், ஜெபக்குழு நடத்துகிறவர்கள் பயன்படுத்தலாம். ஊழியம் செய்கிறவர்கள் தொகுக்கப்பட்ட ஒரு 6 செய்தி, இதை நீங்கள் ஒரே செய்தியாக மற்ற இடங்களில் அறிவிக்கலாம். ஜெபத்தோடு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. வீண் வார்த்தைகளை பேச நாம் விரும்பவில்லை. ஏன்னா வீண் வார்த்தைகளை பேசி நாட்களை செலவழிக்க இனி காலம் செல்லாது. தேவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்க ரொம்ப துரிதமான நாட்களாக இருக்கிறது. எனவே எனக்கு அன்பானவர்களே, தேவ வார்த்தையை கேளுங்கள், தியானம் பண்ணுங்கள், உணருங்கள், வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்போ இந்த முறை உங்களுக்கு நான் கொடுக்குற இந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். இதை ஒட்டிதான் ஒரு வார்த்தையும் இருக்கும். அப்போஸ்தல நடபடிகள் 11ஆம் அதிகாரத்தின் அதனுடைய 26ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். கிறிஸ்தவர்கள் என்கிற வார்த்தை முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்தியோகியாவில் உள்ள ஜனங்கள் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை சூட்டினார்கள். அப்போ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்து யார் என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். கிறிஸ்து யார் அப்படின்னா பல முறை பல விதங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அவர் தேவாதி தேவன். அவருக்கு இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பெயரை நாம் சொல்லுகிறோம். இயேசு என்றால் இரட்சகர் என்றும், கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவன் என்றும். ஒரு முறை பிலாத்து ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது, அப்படின்னா நீ ராஜாவா என்கிற கேள்வி வரும்போது, என்னுடைய ராஜ்யம் இப்பொழுது இந்த பூமிக்குரியது அல்ல, என் பிதா எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்னு அவர் சொன்னபோது பிலாத்து கூட அதிர்ச்சி அடைந்ததாக பார்க்க முடியும். அவர் யூதருக்கு ராஜா என்று சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அவர் அபிஷேகநாதர். இப்போது கிறிஸ்தவர்கள் அப்படின்னா ஒருவேளை இதை இப்பொழுது நாங்கள் பிரசங்கெல்லாம் பண்ணுறோமே, நாங்கள் யூதர்கள் அல்ல, நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், நாங்கள் இந்தியர்கள், இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள், நாங்கள் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல. இந்த வேதாகமம் வெறும் இஸ்ரேல் நாட்டுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, உலகம் முழுவதும் வாழ்கிற அனைவருக்கும் சொந்தமானது. இயேசு கிறிஸ்து உலகில் வாழ்கிற 800 கோடி மக்களுக்கும் சொந்தமானவர், எல்லாருக்கும் உரியவர் கிறிஸ்து. உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே அதிக தெய்வ நம்பிக்கை அல்லது அதிகமாய் கடவுளை விசுவாசிக்கிறது யாருன்னா கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவர்கள் தான் முதல் இடத்தில் இருக்கும். காரணம், இந்த கிறிஸ்தவம் என்பது இது ஒரு மதமாய் உருவாக்கப்பட்டதல்ல. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவின் ஜீவனாலே உண்டானது. அவர் உலகம் முழுவதும் உள்ள ஜனங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து, அப்படின்னா உயிரை கொடுத்து அவர் மீட்பை தந்தார். இது உண்மை. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சிலுவையில் மரிக்காமல் அவர் ஜீவனை கொடுக்காமல் இருந்திருந்தால் இது அழிந்து போயிருக்கும். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்துவை யாரும் மறுதலிக்கலாம், ஆனால் அவரை அழிக்க முடியாது. வேதத்தை கிழிக்கலாம், கொளுத்தலாம்,
ஆனால் இந்த மார்க்கத்தை அழிக்க முடியாது. யார் எத்தனை பேர் எழும்பினார்கள், எழும்பினவர்கள் மறைந்து போனார்கள். இனி யாராவது எழும்பினா கூட அவங்க மறைந்து போயிடுவாங்க. என் வேதம் மறையாது. என் ஆண்டவர் இயேசு மாறாதவர். என் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு நாளில் இப்பொழுது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ராஜாவாக அமர்ந்திருக்கிறார். இந்த இருதயத்திற்குள் அவர் தேவாதி தேவனாய் ராஜாதி ராஜாவாய் அமர்ந்திருக்கிறார். ஒரு நாள் வரப்போகிறது, 1000 வருடங்கள் இந்த பூமியிலே அவர் ஆட்சி செய்ய போகிறார். அபிஷேகநாதர், அவர் அபிஷேகநாதர், அவர் ராஜாவாக வரப்போகிறார். எனவே பிரியமானவர்களே, இப்படி கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, முதலாவது உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த நாளில் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். அறிந்தவர்கள் அறிவிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டது. அதன் பிறகு அவர் கூட தீத்துவை காணாததினால் அவருக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால் அவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு மக்கெதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் அடிகளார் சுவிசேஷம் அறிவிக்கிறவராய் காணப்பட்டார். ஏன்னா அவருக்கு ஆரம்பத்தில் வேதம் தெரியும், பிரமாணம் தெரியும், கிறிஸ்துவை பற்றியும் தெரியும். ஆனால் கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். ஆண்டவர் அவரை சந்தித்தார். அதனால் கிறிஸ்து அவருக்குள் வந்ததினால் அவர்தான் மெய்யான தேவன் என்றும், அவர்தான் மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கிறவர் என்றும், ரட்சிப்பு கொடுக்கிறவர் என்றும், மாற்றங்களை உண்டாக்குகிறவர் என்றும், பல விதங்களில் அவர் நடத்துகிறவர் என்றும் அறிந்த பின்பு அவர் அந்த இயேசு கிறிஸ்துவின் அவரை குறித்தும், அவருடைய பாடுகளை குறித்தும், அவருடைய மரணத்தை குறித்தும், அவருடைய அடக்கத்தை குறித்தும், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும், பரலோகத்தை குறித்தும், நரகத்தை குறித்தும், அதுதான் சுவிசேஷம். அதை குறித்து அவர் தெளிவாய் சொல்ல ஆரம்பித்தார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால், இப்படி ஆண்டவர் இயேசுவால் சந்திக்கப்பட்ட பவுல் என்ன செய்தார்னா, தேவாலயத்திலே அவர் உடனே தைரியமாய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். ஏன்னா அன்றைக்கு இருந்த தேவாலயத்தில் கிறிஸ்துவை தெரியவில்லை, வெறும் நியாய பிரமாணத்தை கை கொண்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவரை அறிந்த பின்பு இந்த பவுல் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தின் 19, 20 ஆகிய 2 வசனங்களை படித்து பாருங்கள். அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? எப்படியாயினும் சிலர் ரட்சிக்கப்பட வேண்டும், நரகத்துக்கு போகாமல் எப்படியாயினும் சிலர் கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பது அந்த 2 வசனங்களில் நீங்கள் பார்க்க முடியும். ரோமர் 1 அதிகாரம் 14, 15 வசனங்களை படிக்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் இப்படி அநேகருக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். என்ன தெரியுமா? நான் அறிந்து கொண்ட இந்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று. அப்போ கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அறிந்த சத்தியத்தை, சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். நீங்கள் அதை ஆண்டவரை அறிந்த நாள் முதல் இதை என்னைக்காவது ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? யாருக்காவது இந்த சுவிசேஷத்தை சொல்லியிருக்கீங்களா? பவுல் சொல்கிறார், நான் சொல்லலைன்னா எனக்கு ஐயோன்னு சொல்கிறார். ஆனால் எல்லார் மேலும் விழுந்த கடமை இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே ஆண்டவர் என்று எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க, நம்முடைய கடமை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதியும். வசனத்தின்படி
ஒவ்வொருவரும் செயல்பட உதவி செய்யும். தேவ மகிமையும் வல்லமையும் ஒவ்வொருவர் மேலே இறங்கி வரட்டும். காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.